ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025 மே மாதம் குரு பெயர்ச்சி நடக்கவிருக்குது. இந்த குரு பெயர்ச்சி அனைத்து ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க இருக்கிறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி மே 14ஆம் தேதி குரு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். குருவோட பார்வை 3 ராசிகள் மேல விழுது. முதலாவதாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு குருவோட பார்வை நேரா விழுது. அடுத்ததா துலாம் ராசி, கும்பராசி. இந்த 3 ராசிகளும் இந்த குரு பெயர்ச்சியால அதிகபட்சமான நன்மைகளை பெறப்போகுது. அடுத்ததா சிம்ம ராசியும் ரிஷப ராசியும் அதிகபட்சமான நல்ல பலன்களை பெறப்போகுது. சிம்ம ராசிக்கு குரு 11ஆம் இடத்துலையும், ரிஷப ராசிக்கு குரு 2ஆம் இடத்துலையும், அதாவது தனம், லாபம் இவற்றை குறிக்கக்கூடிய இடத்துல குரு அமர போறதுனால தனம் அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும். அதனால இந்த குரு பயிற்சியால அதிக பலன்களை அடையக்கூடிய ராசி 5 ராசிகள் ரிஷபம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம். இந்த 5 ராசிகளும் இந்த குரு பயிற்சியில அதிகபட்சமான நல்ல பலன்களை பெறப்போகுது. அடுத்ததா ஒரு நடுத்தரமான பலன்கள் 5 ராசிகளுக்கு கிடைக்குது. மிதுனம், கடகம், கன்னி, மீனம், மேசம். இந்த 5 ராசிகளுக்கும் ஒரு நடுத்தரமான பலன்களை குரு கொடுப்பார். இன்னும் 2 ராசிகள் பாக்கி இருக்கு. விருச்சிக ராசியும் மகர ராசியும். மகர ராசிக்கு குரு 6ல மறைகிறார். விருச்சிக ராசிக்கு குரு 8ல மறைகிறார். இதனால பொருளாதார தடைகளை அந்த ராசிகளுக்கு ஏற்படுத்துவார். இந்த மாதிரி 12 ராசிகளுக்கும் 12 விதமான பலன்களை இந்த குரு பயிற்சி கொடுக்க போகுது. அதை நாம ஒவ்வொரு ராசிக்கும் இப்போது பார்ப்போம். தனுசு. தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த குரு பயிற்சி எதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த ஒரு வருஷமா குரு கொடுக்கின்ற தொல்லைகளை தாங்கிக்கிட்டு பல்ல கடிச்சிட்டு இருந்தீங்க தனுசு ராசிக்காரர்கள். எப்படா குரு பயிற்சி வரும், இந்த குரு 6ல மறைஞ்சது மாறி 7ஆம் இடத்துக்கு போவார் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கீங்க. உண்மைதான். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு மறையறது ஒரு தப்பு. உங்களுடைய ராசி அதிபதியும் குரு தான். அவரும் போய் 6ஆம் இடத்துல மறைஞ்சு உங்களுடைய வலிமையும் போச்சு. மனக்கலக்கம், ஏதோ ஒரு சிக்கலுக்குள்ளேயே சிக்கிக்கிட்டே இருக்கீங்க. இந்த ஒரு வருஷமாவே உங்களுடைய மனசு கூட நல்லாவே இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை, மன உளைச்சல், கடன் பிரச்சனை, எதிரிகளோட தொல்லை, இந்த மாதிரி போட்டி, பொறாமை இதற்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மனச்சோர்வுக்கு ஆளானீங்க தனுசு ராசிக்காரர்கள். எப்படா குரு பெயர்ச்சி வரும், நாம நிம்மதியா இருப்போம், நமக்கு நல்லது நடக்கும், நாம நினைச்சது நடக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இந்த எதிரி தொல்லை எப்ப நீங்கும், இந்த கடன் தொல்லை எப்ப நீங்கும், நமக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கல்கள் எப்போ மறையும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மே 14ஆம் தேதி, இந்த வருடம் மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஏற்படுது. இதுல இருந்து உங்களுக்கு இந்த அடுத்து வர ஒரு வருடமும் பொற்காலம் தான். தனுசு ராசிக்காரனுக்கு இரட்டிப்பு நன்மைகள் இதுல இருந்து கிடைக்குது. குரு உங்களுடைய ராசி அதிபதி. குருங்கிற ஒரு கிரகம் அதை விட்டுடுங்க. உங்களுடைய ராசி அதிபதி அவர் போய் 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு. எந்த ஒரு முடிவையும் தெளிவா எடுக்க முடியல. நாமளே போய் ஒரு சிக்கலுக்குள்ள மாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு இக்கட்ல மாட்டிக்கிட்டே இருந்தீங்க நீங்க. அந்த நிலை இப்போ உங்களுக்கு மாறுது. குரு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிட்டார். 7ஆம் இடத்துல இருந்து நேரா உங்களுடைய ராசியை பார்க்கிறார். இது 2வது நற்பலன் உங்களுக்கு. குரு பார்க்க கோடி நன்மை. எப்பவுமே குருவோட பார்வை நம்ம மேல விழற மாதிரிதான் நேரா நின்று சாமி கும்பிடுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு நேரா நின்று குரு உங்களை பார்க்கிறார். நீங்க குருவை பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்க போற நன்மைகளை நீங்களே நினைச்சு பார்த்துக்கோங்க. குரு பார்க்க கோடி நன்மை. கோடி நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் எதுலயெல்லாம் நீங்க டிஸ்டர்ப் ஆனீங்களோ அது எல்லாமே சரி கட்டப்படும். அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறிடும். இந்த மாதிரி பிரச்சனையை நாமளா அனுபவிச்சோம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா இருக்கும். உங்களுடைய அந்தஸ்து உயரும். குரு உங்களுடைய ராசியை பார்த்தா உங்களுடைய அந்தஸ்து உயரும், கௌரவம் அதிகரிக்கும். உங்களுடைய மனசு புத்துணர்ச்சியா மகிழ்ச்சியோட இருக்கும். உங்களுக்கு ஏற்பட்டிருந்த ஆரோக்கிய குறைகள் எல்லாமே அத்தனையும் நீங்கும். உடம்பு மனசும் ரொம்ப மகிழ்ச்சியா புத்துணர்ச்சியா லேசா இருக்கிறத நீங்க உணர போறீங்க. மே 14ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது. பதவி மாற்றம் ஏற்பட போகுது. இதுவரைக்கும் உங்களுடைய பதவி உயர்வுக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகளோ தொல்லைகளோ இருந்திருக்கும். அது உங்களுக்கு கிடைக்காதபடி நிறைய பேர் சதி பண்ணியிருப்பாங்க. அதனால உங்களுக்கு போராட்டங்கள், மன போராட்டம் தான் ஏற்பட்டிருக்கும். ஆனா இப்ப அப்படி இல்ல.
உங்களுக்கு பதவி உயர்வு உங்கள தேடி வரும். நீங்க எதிர்பார்த்திருக்கே மாட்டீங்க, அந்த பதவி உயர்வ. ஒரு சிலர் எதிர்பார்க்காத பதவி உயர்வு உங்களுக்கு தேடி வரும். அந்த மாரி ஏதோ ஒரு வகையில உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம் உயரும். அது மட்டும் இல்ல, சொந்தக்காரங்க மத்தியில ஒரு மதிப்பே இல்ல. யாருமே நம்மள மதிக்கிறதில்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு மதிப்பு, மரியாதை இனிமேல்லாம் கிடைக்கும். இதுவரைக்கும் பாராமுகமா போன உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் கூட இனிமே தேடி வந்து உங்ககிட்ட பேச போறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்கும்? ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க சக்சஸ் ஆகும்போது தான் இதெல்லாம் நடக்கும். கண்டிப்பா எல்லா விஷயமும் நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். நீங்க எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி பெறும். இந்த மாரி ஒரு அமைப்பு ஏற்படும்போது உங்களுக்கு புகழ் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். இது மட்டும் இல்லாம ராகு வந்து 3ஆம் இடத்துக்கு வரப்போறார். அது குருவோட பார்வையிலயும் இருக்க போறார். இந்த மாரி அமைப்புல நீங்க புகழ் அடையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். நீங்க கேட்ட பக்கம், கேட்காத பக்கம் கூட உங்களுக்கு உதவிகள் ரொம்ப ரொம்ப நல்லபடியா கிடைக்கும். சகாய ஸ்தானத்துல குருவோட பார்வை விழுது. அதனால உங்களுக்கு கிடைக்கின்ற சகாயங்கள் அதிகரிக்கும்னு தான் சொல்லணும். அடுத்தபடியா குருவோட பார்வை 11ஆம் இடத்துல விழுது. 11ஆம் இடம்ங்கிறது வெற்றியை குறிக்கக்கூடிய இடம், லாபத்த குறிக்கக்கூடிய இடம். உங்களுக்கு வெற்றியும், லாபமும் அபரிமிதமா கிடைக்க போகுது. நான் ஏற்கனவே சொன்னதுக்கு சப்போர்ட்டா தான் குருவோட பார்வை இருக்குது. ராசி மேல விழுது, வெற்றி ஸ்தானத்துல விழுது, சகாய ஸ்தானத்துல விழுது, முயற்சி ஸ்தானத்துல விழுது, அந்தஸ்து அப்படிங்கிற ஸ்தானத்திலயும் விழுது. இதெல்லாம் பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுடைய வருடம் இந்த வருடம். குரு உங்களுக்கு தான் முக்கியமா வந்து நல்ல பலன கொடுக்க போறார். ஏன்னா, குரு நேரா தன்னோட ராசிய தான் பார்க்குறார். தனுசு ராசி, மிதுன ராசியிலிருந்து குரு தனுசு ராசிய பார்க்குறார். தனுசு ராசிங்கிறது குருவோட வீடு. தன்னுடைய வீட்ட தானே பார்க்கின்ற கிரகம் வந்து, அந்த ராசிய வந்து அதிகமா வலிமைப்படுத்தும். அதனால தனுசு ராசிக்காரர்கள் இந்த வருடம் ரொம்ப வலிமையாக போறீங்க, பாப்புலர் ஆக போறீங்க. முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மனிதரா மாறப் போறீங்க. இது போதாதா உங்களுக்கு? இதுவரைக்கும் சொன்னது உங்களுக்கு காது குளிர கேட்டிருப்பீங்க. அதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் நடக்கப் போற அத்தனையும் நல்ல பலன்கள் தான். அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற அமைப்பு கூட ஓரளவுக்கு தான் இருக்கும். பெருசா உங்கள பாதிக்காது. மாணவர்களுக்கும் பெரிய தடைகள் வரப்போறதில்ல. படிப்புல சின்ன சின்ன தடங்கல்கள் வந்தாலும், குருவோட பார்வை, குருவோட இருப்பு அதை எல்லாமே முறியடிச்சு, கண்டிப்பா மாணவர்களும் நல்லா படிச்சு உங்களுக்குன்னு தனி அடையாளத்தையும், தனி இடத்தையும் பிடிப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்ல. 7ஆம் இடத்துக்கு குரு வரார். இது இன்னொரு முக்கியமான விஷயம். 7ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணைய குறிக்கக்கூடிய இடம். உங்களுடைய வாழ்க்கை துணையால மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. உங்களுடைய வாழ்க்கை துணை நல்லா இருக்க போறாங்க. உங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட போகுது. இதுவரைக்கும் மன வேற்றுமையில இருந்தவங்க கூட இப்போ ஒண்ணா சேர போறீங்க. கருத்து வேற்றுமை இருந்த கணவன் மனைவி கூட, பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி கூட இப்போ ஒண்ணா சேர போறீங்க. அது மட்டும் இல்ல, திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்ப ஏற்பட போகுது. திருமணத்துக்கு வரன் நீங்களே சும்மா இருந்தா கூட, வரன் பார்க்காம இருந்தா கூட, வரன் தானா தேடி வரும். அதுவும் நல்ல வரனா தேடி வரும். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வரனா தேடி வரும். உங்களுக்கு தெரிஞ்ச வரனா தேடி வரும் உங்களுக்கு. நீங்க எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கும். திருமண விஷயத்துல. எல்லாமே பாசிட்டிவ் தான் உங்களுக்கு. இந்த மாரி சமயத்துல திருமணம் செய்றது ரொம்ப ரொம்ப நல்லது. குரு 7ஆம் இடத்துல இருக்கும்போது, திருமணம் செய்யும்போது, உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும். குடும்பமும் அமைதியா இருக்கும். காதல் திருமணத்துக்கு இது ரொம்ப ரொம்ப ஏற்ற வருடம். குரு 7ஆம் இடத்துல இருக்கும்போது, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வரன நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. இதுவரைக்கும் நெருங்கிய தோழர்களா இருந்தவங்க கூட, இப்போ வந்து உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசி, நீங்க சம்மதம் வாங்கி திருமணம் திருமணத்தை ஏற்படுத்திக் கொள்ற வாய்ப்புகளும் உங்களுக்கு பிரகாசமா இருக்கு. அதனால இது ரொம்ப ரொம்ப அருமையான வருடம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அத வந்து நீங்க நல்லபடியா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இதுவரைக்கும் ஸ்ரீ அஷ்டவிசன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.